நேற்று சட்டசபையில் மாண்புமிகு நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை எடுத்து கூறினார். அது கல்வித்துறையில் சென்ற ஆட்சியில் கல்வித்துறையில் பெரிய ஊழல் நடைபெற்றதாகவும் அதற்கு நானே சாட்சி, நானே எவிடன்ஸ் என்றும் அவர் கூறினார். அதற்கு எங்கே எந்த இடத்துல டி நகரில் ஒரு இடத்துல நானே கொண்டு பணம் கொடுத்துட்டு வந்தேன் லஞ்சமா அப்படிங்கிற கருத்தை திட்டவட்டமாக அழுத்தி சட்டசபையில் கொக்கரித்தார். ஆனால் மறுநாள் என்ன சொல்கிறாருன்னா, வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகும்போது நிருபர்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் அதை லஞ்சம்னு எடுத்துக்க முடியாது, ஆனால் அந்த கூட்டமைப்பு சொன்னது தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேசுகிறாரு. ஏன் இந்த பயம் வந்துச்சுன்னு தெரியல. ஏன் ஏதாச்சும் டிஃபர்மேஷன் கேஸு இல்லைன்னா ஏதாச்சும் வழக்கு போட்டுருவாங்கன்ட்டு மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் மாற்றி பேசுகிறாரா என்ன என்பது தெரியல. என்னுடைய கருத்துக்களை உங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.